வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியோட டிசம்பர் மாத பலன்களை மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மிதுன ராசிக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து ராசிக்குரிய ராசி பலனும் நம்மளோட வெப்சைட்டில் இருக்குது. வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். மிதுன ராசியை பொறுத்தவரையே டிசம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியோட ராசிநாதன் 6ஆம் வீட்டில் விருச்சகத்தில் இருக்கார். விருச்சகத்தில் இருக்கும்போது வக்ர நிலையில் இருக்கார் 15ஆம் தேதி வரைய, டிசம்பர் 15 வரைய. இந்த வக்ர நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 விஷயத்தில் நீங்கள் வந்து 15ஆம் தேதி வரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். மொதல் விஷயம் என்னென்னா கடன், 2ஆம் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோய், 3ஆம் விஷயம் எதிரிகள். நம்ம இந்த கடனை பற்றி பார்க்கலாம். கடன் கொடுக்கவும் கூடாது, வாங்கவும் கூடாது. இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் கடன் கொடுத்தாலும், இல்லை நான் லோன் போட போகிறேன், எனக்கு அவசரம், ஏதாவது ஒரு லோன் போடணும், பர்சனல் லோனோ வீட்டில் லோனோ ஏதோ ஒரு லோன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் தள்ளி வைக்கிறது மிக மிக நல்லது. அது மட்டும் இல்லாமல் கடன் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் யார்ட்டையும் கடன் நீட்டி கடன் வாங்காதீங்க. ஏன்னா பின்னாடி வந்து ஒரு பெரிய பின் விளைவுகளை வந்து ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் தான் இந்த 15ஆம் தேதி வரைய. ஏன்னா 15ஆம் தேதி வரைய உங்களோட ராசிநாதன் வக்ர நிலையில் இருக்காது விருச்சகத்தில். இது வந்து 15ஆம் தேதிக்கு அப்புறம் வந்து மாறுது. அதுக்கடுத்து கொஞ்சம் நல்ல பலனுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய தொகையோ இல்லை ஒரு பொருள் பெரிய விலை மதிப்பற்ற பொருளையோ நான் கொண்டு போகிறேன்னா கவனமாக கொண்டு போங்க. இல்லை நான் என் பண விஷயத்தில் முழுக்க ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பணத்தை வந்து ஏமாற்றக்கூடிய காலகட்டம். இல்லை நான் கேஷாக கொடுக்குறது வந்து கொஞ்சம் தவிர்க்க. ஏன்னா இல்லை ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி யாராவது ஒரு யாரோட முன்னிலையாக கொடுங்க. ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்துருவீங்க, பணமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஏமாற்றிடுவாங்க. ஏன்னா இந்த 15ஆம் தேதி கிரகநிலைகள் அப்படி தான் இருக்குது. நல்லா பழகிறவங்களாக இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் 15ஆம் தேதி வரைய பண விஷயத்தில். ஏன்னா பணம் தான் உங்களை வந்து கடன் என்னது, பணம் வந்து விரயமாகிறது. பணம் வந்து விரயமாகிறது. பணத்தை கொடுத்துருப்பீங்க, பணமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஏமாற்றக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெரிய தொகையை கடன் வாங்காதீங்க, பெரிய தொகையாக இருக்கும் கடன் கொடுக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. முழுக்க பணத்தால் ஏமாறக்கூடிய காலகட்டம் தான் இந்த 15ஆம் தேதி வரைய. 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்னென்னாலும் பண்ணலாம். ஏன்னா ஒரு சில கிரகநிலைகள் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாற்றம், வக்ரநிலை வந்து நிவர்த்தி ஆகி ஒரு நல்ல அமைப்பு வந்து எடுக்குது. அதுக்கடுத்து நோய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது நோய்னா என்னென்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பண இழப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். திடீர்னு உடம்பு நல்லா தான் இருக்கும், திடீர்னு ஏதாவது ஒரு உடம்புல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். உங்களுக்காக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருக்காக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன உபாதைகள் வந்து ஏற்படும். பெரிய அளவில் எந்த இதுவும் இருக்காது. கொஞ்சம் சில நீங்கள் வந்து ஆனால் உங்கள் உடம்பை வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கிறது நல்லது. பெரிய அளவு பாதிப்பு எதுவும் இல்லை. உங்களோட நோயை பொறுத்தவரைய சின்ன கால்வலிகள், தலைவலிகள், முழுக்க மனசில் வந்து 15ஆம் தேதி வரை ஒரு குழப்பம் ஏற்படும். எந்த இடத்துக்கு போகிறது, என்ன நிலைமையை வந்து பார்க்குறது, எப்படி இது பண்ணுறது அப்படி சொல்லி மனசில் ஏதாவது போட்டு குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு சில மனக்குழப்பங்கள் வந்து நோய் வந்து உண்டாக்குமே தவிர மற்றபடி பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படுத்தாது நோயை பொறுத்தவரை. அதுக்கடுத்து எதிரிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்களே எதிரிகள் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த டிசம்பர் 15 வரைய. அவங்க கூட நல்லா தான் இருப்பாங்க, உங்கள் பார்ட்னராக கூட இருப்பாங்க. திடீர்னு உங்கள் பண விஷயத்துலேருந்து ஏமாற்றிடுவாங்க மிதுன ராசியை பொறுத்தவரையை. அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிரிகள் உங்களோட தொழிலையாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையாக இருக்கட்டும், உங்களை எதிரியை வந்து வலுப்புருவாங்க. அவங்களா வந்து வேணுக்குனே வம்புழுப்பாங்க. சண்டை போடணும், இவனை ஏதாவது டென்ஷன் பண்ணணும், இவனை வந்து ட்ரிகர் பண்ணி பார்க்கணும், இதால் ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களாம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது தொந்தரவு வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இது. நீங்கள் என்ன செய்யணும்னா, நீங்கள் எதை பற்றி யோசிக்காமல், என்ன தான் அவங்க வந்து தொந்தரவு பண்ணாலும், என்ன தான் அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாலும் அதை பற்றிலாம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு வர்றது நல்லது. நீங்கள் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸ் போய்ட்டு வீட்டுக்கு வர்றது நல்லது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காமல் ஆஃபீஸ் போனால் ஆஃபீஸு, வீட்டுக்கு வந்தால் வீடு, தொழில் பார்க்குறேன்னா தொழில் பார்க்குற இடத்துல வீடு. இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையிலும் சிக்காமல் உங்களுக்கு வந்து ஒரு 15ஆம் தேதி வரை ஒரு கொஞ்சம் அமைதியாக மனசையும் உடம்பையும் கட்டுப்படுத்திட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல பலனாக இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரைய. இந்த 3 மிதுன ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை மிதுன ராசிக்காரர்கள். 15ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரமாகறதுனால ஒரு நல்ல பலன் தான் இருக்குது. 15ஆம் தேதிக்கு அப்புறம் பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம், கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், ஏமாற்றிட்டு போனவங்க கூட பணத்தை வந்து திருப்பி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கும். நோய் எவ்வளோ பெரிய நோய் அவதிப்பட்டு வந்தாலும் நோயில் வந்து ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். எதிரிகள்லாம் உங்களுக்கு வந்து நண்பர் ஆவாங்க 15ஆம் தேதிக்கு அப்புறம். மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக ஒரு நல்ல காலகட்டம்.